நீச்சம் ஆகும்போது உங்களுக்கு அந்த தண்ணியில் தண்ணிப்பட்ட பால் மாதிரி பணம் வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்கும். தேவைகள் ஆனால் நிறைவேறும். இருக்கிறதுலே வந்து சூப்பரான ஆட்கள்னே சொல்லுவேன். என்னன்னா மற்றவங்களுடைய மனசை படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி. நிச்சயமா. ஒருத்தவங்க இவங்க சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீ வாய மூடுப்பா, எதோ சொன்னாலும் பழிக்குது. நீ தயவு செஞ்சு தேவையெல்லாம் பேசாத அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க வாய் வச்சாலே எது நல்லது சொன்னால் நல்லா இருக்கும், கெட்டது சொன்னால் படிச்சு போதே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நிலை. அதுவும் இந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப ஏன்னா கர்மாதிபதி கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது நம்ம சனியோட நிலையை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது இப்போ இவங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், சனி சம்மந்தப்பட்ட போது இவங்களுக்கு பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய பாருங்கள். அந்த கன்னிராசிக்காரங்களாம் சொந்தத்தில் விட்டு போகக்கூடாதுன்னு திருமணம் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்னமோ அது அமைஞ்சு போகும். ரொம்ப தொழில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த கன்னிராசினியர்களாக இருப்பாங்க. இன்னும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஒன்று அம்மா அப்பா நல்ல பாண்டிங்காக இருக்காங்கன்னா ஒய்ஃப் சரியாக செட் ஆகாது. ஒய்ஃப் நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அம்மா கூட செட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய அனுபவிக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். என்னோட ப்ரிடிஷன்ஸில் பார்க்கும்போது நான் நிறைய பார்த்த வரைக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது.